ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியால இருந்து கொஞ்சம் தூரம் போனா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வரும். பாத்தீங்கன்னா அது பக்கத்துல நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு இருக்கு. ரொம்ப பயங்கரமான தீவு. இந்த தீவுக்கு போயிட்டு வந்த 99% பேர் வந்து உயிரோட வந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமெரிக்கர் ஒருத்தர் போயிட்டு உயிரோட திரும்பி வந்திருக்காரு. அவர் வந்து அமெரிக்கால இருந்து வந்த ஒரு யூடியூபர். இவர் யாரு, இவர் எதுக்கு இந்த தீவுக்குள்ள போயிட்டு வந்தாரு, எப்படி உயிரோட திரும்பி வந்தாரு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2018 தான் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. அது காரணம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போயிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சடலமா தான் திரும்பி வரல, அங்கேயே புதைச்சிட்டாங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான். அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் பிளஸ் மத போதகர். அவரோட மதத்தை பரப்பத்துக்காக அங்க போயிருக்காரு. ஒரு தடவை 2 தடவை அட்டன் பண்ணிருக்காரு. 2018 2வது தடவை போகும்போது பாத்தீங்கன்னா அவர் அங்கே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. யாரும் அவங்க போக கூடாது, கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒருத்தர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகாயிலோ விக்டோவிச் பாலிகாவ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பேர் கொண்ட ஒருத்தர். இவரோட பூர்வீகம் வந்து உக்ரைனா இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா மார்ச் 26, 27 வந்து பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு உயிரோட திரும்பி வந்திருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. எப்படி இவர் போனாரு, எப்படி உயிரோட திரும்பி வந்தாரு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து போனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒரு வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் வந்து வியூஸ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு இவர் சொன்னாரு. என்ன டவுட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போனவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கர், இப்போ வந்தவரும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒருத்தர். எப்படி அமெரிக்கன்ஸா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட்டா இருக்கு. சோ இந்த மிகாயிலோ பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிகாயிலோ ஏன்னா இவர் வந்து ஒரு உக்ரைன், அதனால பேர் இந்த மாதிரி இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 26 அந்தமான் நிக்கோபாருக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவுக்கு ஈஸியா போக முடியும். அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அங்க யார் வேணாலும் போகலாம். பட் இவர் அங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சுத்தி பார்க்கணும், ஒரு போட் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போட் எடுத்துக்கிட்டு இவரு சுத்தி பார்க்காம இவர் கிளம்பி நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு வந்து இவர் போயிட்டாரு. பட் இவர் போன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு கோப்ரோ கேமரால வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிருக்காரு. ஷூட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தேங்காய் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப பிடிக்கும். இளநீர் தேங்காய் வச்சுட்டு பத்தாவதுக்கு கொக்கோ கோலா டின் வேற வச்சிருக்காரு. கொக்கோ கோலா ஓடிங்க, பெப்சி குடிங்க சொல்லிட்டு கேனை வேற வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்றாரு. வச்சுட்டு அங்கதான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஆதாரத்துக்கு அங்க இருக்க மண்ணை அள்ளி ஒரு பாக்ஸ்ல போட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், பாத்தீங்களா மண்ணு அப்படின்னு காமிக்குது. ரிட்டர்ன் வந்தவன பாத்தீங்கன்னா அங்க இருக்க மீனவர்கள் பாத்துட்டாங்க, இன்னும் இந்த ஆளு போகக்கூடாத இடத்துல போயிட்டு வந்திருக்கானே, அந்த இடத்துக்கு போகக்கூடாது சொல்லிட்டு நியூஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த ஆள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சோ பிடிச்சி விசாரிச்சு பார்த்தான்னு தெரியுது, தலைவன் போகக்கூடாத அந்த டேஞ்சரஸ் நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். இவர் போனது மட்டும் இல்லாம அந்த சீஷோர் சரிங்களா, கரை கிட்ட போயிருக்காரு. கரையாண்டு போயிட்டு பார்த்திருக்கான் மைனாகுலர்ல யாரும் வந்திருக்காங்களே, யாரும் வரல. உன்னை கூப்பத்துக்கு தலைவன் விசில் எடுத்து அடிச்சிருக்காரு. செம்ம அடி விசில் அடிச்சிருக்காரு. விசில் அடிச்சதுல பாத்தீங்கன்னா யாரா வருவாங்க பார்த்தா யாரும் வரல. அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் தலைவன் பயந்துட்டு இருக்கான். ஆஹா ஐயோ இங்க ஏதோ ஒரு மாதிரி நடக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் அம்பு அங்கிருந்து சல்லுன்னு வரும், ஆளுங்களும் வரமாட்டாங்க, அம்பு மட்டும் வரும். சோ நம்ம வந்து கொண்டு வந்ததை போட்டுடலாம் சொல்லிட்டு இளைஞரையும் ஒரு கொக்கோ கோலா கேனையும் வச்சுட்டு மண்ணை மட்டும் அள்ளிட்டு வந்துட்டான். சோ இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது சரிங்களா, அங்க நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அங்க போனான் சரிங்களா, எப்படி அங்க போனா, எல்லா இதுவும் தடையும் மீறி எப்படி போனான்றதை பத்தின முதல் கேள்வி. போனதுக்கு அப்புறமா நீ எதுக்கு போன அதுன்றது ரெண்டாவது சரியா. நீ எதுக்காக அங்க போன சரியா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதாவது புதையில இவங்க தேடி போறாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காக போறாங்களான்னு தெரியல. ரிட்டர்ன் வந்து முக்கியமான விஷயம், எப்படி நீ உயிரோடு திரும்பி வந்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த தீவுக்குள்ள போறது பத்தி என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த தீவுக்கு போறவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட விட மாட்டாங்க. 99.99% கொல்லதான் பார்ப்பாங்க சரிங்களா. அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, பல காரணங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அங்க சென்று அங்க இருக்க மக்கள்லாம் வந்து கொன்று குவிச்சுதான் ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கதை என்னன்னா, அங்க இருக்கிற சில மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அப்புறம் 4 குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு நாகரிகம் சொல்லி தரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நோய்கள்லாம் கடந்து வந்திருக்கோம், பல ஜெர்ம்ஸ், இந்த காத்துல வந்து மாசுபற்ற காத்து அதை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு எதுவுமே ஆகல. நம்ம நிறைய மெடிசன்ல எடுத்துட்டு நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு பல நோய்களை வந்து கடந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த தீவுல வாழற அந்த பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான காத்தை வந்து சுவாசிக்கிற மக்கள். அங்க நோய் கிருமிகள் எதுவும் கிடையாது. சோ அங்க இருக்க ஆளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த ஊர்ல வச்சோன்னு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பெருசுங்க 2 காலி ஆயிடுச்சு.
குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரங்களா இல்ல எவன் வெளியூர் எவன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் வந்து போட்டு தள்ளிடணும், உள்ள விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. இவங்களோட அந்த வயசு, அந்த எத்தனை வருஷமா அந்த தீவுல இருந்து வெளியே வராம இருக்காங்க பாத்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு மேல. கிட்டத்தட்ட சில பேர் 60,000 வருஷம் கூட சொல்றாங்க. 60,000 10,000 வருஷம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உள்ள அவங்க வாழ்ற சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா பழங்கள், செடிகொடி, அப்புறம் அங்க ஏதாவது மீன், ஏதாவது விலங்கு இருந்தா அதை தான் சாப்பிடுறாங்க. அவங்க கிட்ட நெருப்பு கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 2004 சுனாமி வந்தது சரிங்களா, எல்லா இடத்துலயும் தண்ணி வந்ததுல அந்த குட்டி நார்த் சென்டினல் ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது, அது வந்து சுனாமில காலியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெலிகாப்டர் அமைச்சிருக்காங்க சரிங்களா. 2004 எவனாவது இருக்கானா உயிரோடு இருக்கான்னு பாக்குறதுக்கு, பார்த்தா அங்க எல்லாரும் அம்புடுறாங்க, சல்லு அம்புடுறாங்க. இவங்க டேய் அட பாவீங்களா நீங்க எப்படியோ போகலாம் சொல்லிட்டு ஓடிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சுனாமில எதுவுமே ஆகாது. நிறைய மரங்கள் விழுந்துரும், ஆனா இந்த பாம் ட்ரீ மட்டும் எதுவும் ஆகாது. சுனாமி வந்த டைம்ல இவங்க எல்லாமே ஏறி பாம் ட்ரீ மேல உக்காந்துட்டாங்க. சோ சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பாம் ட்ரீல இருந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அவ்வளவு பவர் இருக்கு பாம் ட்ரீக்கு சரிங்களா. சோ தென்னை மரம், ஓகே, தென்னை மரம்ல பனைமரம். ஓகே, சோ இப்போ இவ்வளவு நடந்துட்டு இருக்கு சரிங்களா. சோ இவனை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. இந்த மிக்காயிலோ விக்டோவிச் பாலிகாவின் பேரு சொல்ல வரல, இவனை வந்து இப்ப கைது பண்ணி வச்சுட்டாங்க. டே நீ யாரு, நீ எதுக்கு போன, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. தலைவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்னா, கிளம்பி தாலிபான் போயிருக்காரு. தாலிபான் தீவிரவாதி கிட்ட எல்லாம் போய் பேசி அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி பீரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டோ எல்லாம் பிடிச்சி பண்ணிருக்காரு. சோ இவரோட வேலை என்னன்னா, எங்கெல்லாம் ஆபத்தா ஒரு விஷயம் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அது வீடியோ பிடிச்சி போறதா வந்து தலைவனோட வேலை. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டினல் ஐலாண்ட் போயிட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுல என்ன பிரச்சனை, ஒண்ணு நீ செத்து போக சரிங்களா, இல்லையா உன்னால உள்ள இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஆயிடும் சரிங்களா. அந்த மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அவங்க வந்து பாதுகாக்க வேண்டியது இந்தியாவுடைய கடமை. ஓகேவா. சோ இப்படி இருக்க பட்சத்துல இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகாம பாத்துக்கணும், ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் போகணும். எப்படி வந்து இவங்க வந்து ஏமாத்தி இல்ல போய் சொல்லி போட் எடுத்துட்டு தனியா கிளம்பி போயிடுறாங்க தெரியல. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகணும், யாரும் போகாம பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்திய அரசாங்கம். ஓகேவா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்துச்சு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்ல இவனை சும்மா விட்டுலாமா, இல்ல இந்த மாதிரி எதாவது தப்பு பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் உள்ள போட்டுடலாமா அப்படின்னு நீங்க என்ன கமெண்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே गाइस, சோ இந்த வீடியோ லைக் பண்ணினா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சார் முன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு. Bye from my friend Raja Hari Venkat.